பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி பொதுக்காலம் 5ஆம் வாரம் திங்கட்கிழமை. முதல் வாசகம். அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 1 முதல் 7 மற்றும் 9 முதல் 13 முடிய. அந்நாட்களில் சாலமோன் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை தாவீதின் நகர் சீயோனினின்று கொண்டு வர விரும்பினார். அதற்காக அவர் இஸ்ரவேலின் பெரியோரையும் எல்லா குலத்தலைவர்களையும் இஸ்ரவேல் மக்களின் மூதாதையர் வீட்டு தலைவர்களையும் எருசலேமிற்கு தம்மிடம் வரும்படி அழைத்தார். அதற்கிணங்க அவர்கள் அனைவரும் 7ஆம் மாதமாகிய ஏத்தானிம் மாதத்தின் பண்டிகையின் போது அரசர் சாலமோன் முன் கூடினர். இஸ்ரவேலின் பெரியோர் அனைவரும் வந்தனர். குருக்கள் பேழையை தூக்கிக் கொண்டனர். ஆண்டவரின் பேழை, சந்திப்பு கூடாரம், கூடாரத்தின் தூய கலன்கள் அனைத்தையும் குருக்களும் லேவியரும் சுமந்து சென்றனர். அரசர் சாலமோனும் அவரிடம் வந்து குழுமிய இஸ்ரவேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் என்னவோ கணக்கிடவோ முடியாத அளவு திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பேழைக்கு முன்னால் பலியிட்டனர். பின்னர் குருக்கள் ஆண்டவரின் உடன்படிக்கை பேழையை கோவில் கருவறையாகிய திருத்தூயகத்தில் அதற்குரிய இடத்தில் கெருபுகளின் இறக்கைகளின் கீழே கொண்டு வந்து வைத்தனர். அக்கெருபுகள் பேழை இருக்கும் இடத்தில் தங்கள் 2 இறக்கைகளையும் விரித்து பேழையையும் அதன் தண்டுகளையும் மூடியவாறு இருந்தன. 2 கற்பலகைகளை தவிர வேறொன்றும் பேழைக்குள் இல்லை. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து வெளியேறிய பொழுது அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்ட ஒரேபு மலையில் மோசே அதற்குள் வைத்தவை அவை. குருக்கள் தூயகத்தினின்று வெளியே வருகையில் ஒரு மேகம் ஆண்டவரின் இல்லத்தை நிரப்பிற்று. அம்மேகத்தின் பொருட்டு குருக்கள் திருப்பணி புரிய அங்கு நிற்க இயலவில்லை. ஏனெனில் ஆண்டவரின் மாட்சி அவர் இல்லத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன், ஆண்டவரே, நீர் கரிய மேகத்தில் உறைவதாக கூறினீர். நீர் என்றென்றும் தங்கி வாழ உயர் இல்லம் ஒன்றை உமக்காக நான் கட்டியுள்ளேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இயேசுவை தொட்ட அனைவரும் நலமடைந்தனர். மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, வசனங்கள் 53 56 வரை. இயேசுவும் அவருடைய சீடர்களும் மறுகரைக்கு சென்று கெனசரேத்தை பகுதியை அடைந்து படகை கட்டி நிறுத்தினார்கள். அவர்கள் படகை விட்டு இறங்கிய உடனே மக்கள் இயேசுவை இன்னார் என்று கண்டுணர்ந்து அச்சுற்றுப்பகுதி எங்கும் ஓடிச் சென்று அவர் இருப்பதாக கேள்விப்பட்ட இடங்கள் எல்லாம் நோயாளர்களை படுக்கையில் கொண்டு வரத் தொடங்கினார்கள். மேலும் அவர் சென்ற ஊர்கள், நகர்கள், பட்டிகள் அனைத்திலும் உடல் நலம் குன்றியோரை பொது இடங்களில் கிடத்தி அவருடைய மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினார்கள். அவரை தொட்ட அனைவரும் நலமடைந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, ஆன்மீக ஞானியான ராமகிருஷ்ண பரமஹம்சரிடம் ஒருவர், கடவுள்தான் எல்லா இடங்களிலும் இருக்கின்றாரே, அப்புறம் நாம் ஏன் கோவிலுக்கு போக வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவர், பசுவின் உடம்பெங்கும் பால் இருந்தாலும் அதை அதன் மடியிலிருந்துதான் நாம் பெற்றுக்கொள்கின்றோம். கடவுளின் பிரசன்னம் எல்லா இடங்களில் இருந்தாலும் ஒரு சில இடங்கள் அப்பிரசன்னத்தை சிறப்பான முறையில் உணர்வதற்கான வாய்ப்பாக இருக்கின்றன. இவ்விடங்களே கோவில்கள் என்பவை என்று பதில் தந்தாராம். எல்லா ஆன்மீக மரபுகளிலும் பழம்பெருமை வாய்ந்த சமுதாயங்களிலும் கோவிலின் பெருமை தூக்கி பிடிக்கப்பட இருக்கின்றது. கோயில் இல்லாத இடத்தில் குடியிருத்தலாகாது என்பது தமிழ் பழமொழி. இஸ்ரவேல் மக்களை பொறுத்த அளவில் அவர்களது எருசலேம் ஆலயம் இன்னும் ஒரு மேலான முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக அவர்களுக்கு இருந்தது. அது வெறும் வழிபாட்டு கூட மட்டுமல்ல.
எருசலேம் ஆலயமானது அவர்களது சதையோடும் இரத்தத்தோடும் பின்னி பிணைந்த ஒன்று. அவர்களுக்கு இன அடையாளத்தை கொடுத்த காரியங்களில் ஒன்று அவர்களது எருசலேம் ஆலயம். காரணம், எருசலேம் ஆலயமானது அவர்களது இன வரலாற்றில் நிகழ்ந்த ஒரு முக்கியமான வளர்ச்சி நிலையின் அடையாளம். ஆபிரகாம் தொடங்கி சொந்த இடம் இல்லாமல் நாடோடிகளாக திரிந்தவர்கள் முதுபெரும் தந்தையர்களும் அவர்களில் இருந்து தோன்றிய யூத இனமும். இவ்வாறு நாடோடிகளாக திரிந்த இஸ்ரவேல் மக்கள் கானான் நாட்டில் குடியேறிய பின்புதான் சுற்றியிருந்த பிற இனங்களோடு சண்டையிட்டு தங்களுக்கென ஒரு நாட்டை சொந்தமாக்கி கொண்டனர். சவுல் அரசராக இருந்த பொழுது ஒரு நாடாக காலூன்ற ஆரம்பித்தவர்கள் தாவீது அரசருக்கு கீழாக ஒரு நிலையான அரசாக நாடாக மாறினார்கள். இப்படிப்பட்ட பின்னணியில் தான் தாவீது அரசர் கட்ட விரும்பிய கோவிலை அவரது மகன் சாலமோன் கட்டினார். வேறு வகையில் சொல்ல போனால், எருசலேம் ஆலயமானது இஸ்ரவேல் மக்கள் நாடோடிகளாக வாழ்ந்த நிலையிலிருந்து தங்களுக்கென ஒரு நிலையான நாட்டை சொந்தமாக்கி கொண்ட நிலைக்கு கடந்து வந்ததனுடைய அடையாளம். இன்றைய முதல் வாசகமானது சாலமோனால் கட்டப்பட்ட எருசலேம் ஆலயத்தில் கடவுளது பிரசன்னத்தின் அடையாளமாக இருந்த உடன்படிக்கை பேழை நிறுவப்பட்டது குறித்து பேசுகின்றது. இது ஏறத்தாழ புதிதாக கட்டப்படும் நம் பங்கு ஆலயங்களில் நற்கருணை பேழை நிறுவப்படுவது போன்றது. இஸ்ரவேல் மக்கள் நாடோடிகளாக வாழ்ந்த பொழுது தங்கள் கடவுளை, அதாவது கடவுளது பிரசன்னத்தின் அடையாளமாக இருந்த உடன்படிக்கை பேழையை தாங்கள் சென்ற இடங்களுக்கெல்லாம் தூக்கி சென்றனர். ஆனால் எருசலேம் ஆலயம் கட்டப்பட்டவுடன் அந்த நிலையான உறைவிடத்தில் அந்த உடன்படிக்கை பேழையை அவர்கள் வைத்தார்கள். இந்த உடன்படிக்கை பேழை நிறுவப்பட்டவுடன் ஆண்டவரின் மாட்சி மேகத்தின் வடிவில் ஆலயத்தை நிரப்பியதை அரசர்கள் புத்தகத்தின் நூலாசிரியர் எடுத்துரைக்கின்றார். எந்த அளவிற்கு ஆண்டவரின் மாட்சி இருந்தது என்றால் குருக்களால் கூட அங்கு அவர்களது பணியை செய்ய முடியவில்லையாம். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நம்மை பொறுத்த அளவில் நம் ஆலயங்கள் இறை பிரசன்னத்தால் நிரம்பி இருக்கின்றன என்பது நாம் அனைவரும் அறிந்த உண்மை. இதற்கு காரணம் அங்கிருக்கின்ற நற்கருணை. ராபர்ட் தி கிராண்டிஸ் என்பவர் அமெரிக்காவைச் சேர்ந்த ஒரு அறிவியலாளர். அவர் தன்னுடைய ஆராய்ச்சிகள் மூலம் நற்கருணை இருக்கின்ற இடத்தில் உள்ள ஆற்றலின் அளவு, எனர்ஜி லெவல், ஏனைய இடங்களில் உள்ள ஆற்றலின் அளவை விட பல மடங்கு அதிகமாக இருப்பதை எண்பித்து காட்டியிருக்கின்றார். இப்படிப்பட்ட இறை பிரசன்னம் ததும்பும் ஆலயத்திற்கு நாம் வருகின்ற பொழுது நம் மனப்பக்குவமும் தயாரிப்பும் எவ்வாறு இருக்கிறது என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். நம்மையே தகுந்த முறையில் தயாரித்துக் கொள்வதாலும் திறந்த மனம் உள்ளவர்களாக இருப்பதன் மூலம் மட்டுமே ஆலயத்தில் இருக்கின்ற அளவற்ற இறை ஆற்றலையும் வல்லமையையும் நாம் நமதாக்கிக் கொள்ள முடியும். ஜெபம். இறைவா, நாங்கள் ஆலயத்திற்கு வரும் செயலை சடங்காச்சாரமாக செய்யாமல் உம் இறை பிரசன்னத்தாலும் உம் இறை வல்லமையாலும் எம்மை நிரப்பிக் கொள்வதற்கான வாய்ப்பாக அணுக வரம் தாரும். ஆமேன். உமது உறைவிடம் அருமையானது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. உடலும் உள்ளமும் மகிழ்ந்து பாடுது. ஆராதனை 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 ஆராதனை. உமது உறவிடம் அருமையானது. ஆராதனை ஆராதனை ஆராதனை.
படைகளின் ஆண்டவரே ஆராதனை, அடைக்கலம் தருபவரே ஆராதனை. படைகளின் ஆண்டவரே ஆராதனை, அடைக்கலம் தருபவரே ஆராதனை. வலிமையூட்டும் இறைவனே ஆராதனை, வலிமையூட்டும் இறைவனே ஆராதனை. விடுதலை தருபவரே ஆராதனை, விடுதலை தருபவரே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. உமது உறைவிடம் அருமையானது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. வேண்டுதலை கேட்பவரே ஆராதனை, வேதனையை தீர்ப்பவரே ஆராதனை. வேண்டுதலை கேட்பவரே ஆராதனை, வேதனையை தீர்ப்பவரே ஆராதனை. அதிசயங்கள் செய்பவரே ஆராதனை, அதிசயங்கள் செய்பவரே ஆராதனை. அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை, அற்புதங்கள் செய்பவரே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. உமது உறைவிடம் அருமையானது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. கேடயமாயிருப்பவரே ஆராதனை, மேன்மையை தருபவரே ஆராதனை. கேடயமாயிருப்பவரே ஆராதனை, மேன்மையை தருபவரே ஆராதனை. நீரூற்றாயிருப்பவரே ஆராதனை, நீரூற்றாயிருப்பவரே ஆராதனை. நன்மைகளின் ஆண்டவரே ஆராதனை, நன்மைகளின் ஆண்டவரே ஆராதனை. ஆராதனை 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 ஆராதனை. உமது உறைவிடம் அருமையானது. ஆராதனை ஆராதனை ஆராதனை. உடலும் உள்ளமும் மகிழ்ந்து பாடுது. ஆராதனை 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 ஆராதனை